அடர்த்தியான காட்டுக்குள்ள ட்ரக்கிங். நல்ல அனுபவங்க. நானும் எனது நண்பர்களும் போயிட்டு வந்தோம். அருமையான அனுபவங்க. அகத்தியர் அங்கே இருந்திருக்கார். இங்கே எல்லாரும் நினச்ச மாதிரிலாம் போயிட முடியாதுங்க. டிக்கெட் வாங்கிட்டோம் அடுத்த வாரம் அப்படிலாம் இல்லை. கொடுத்த டேட்டில் கொடுத்த டைமில் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். நாங்கள் ஜாலியாக 3 பேரும் வெறுங்காலில் நடந்து அருவிகளை அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு வாழ்க வையகம் பொதிகை மலை அப்படிங்கிற அகத்தியர் மலைக்கு நான் போயிட்டு வந்தேங்க. அருமையான அனுபவம். அதை உங்களுக்கு பகிர்றதுக்காக இந்த வீடியோ. பொதிகை மலை அப்படின்னு நம்ம பாடல்களில் கேள்விப்பட்டிருப்போம். அது எங்கே இருக்குன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரில் இருக்கு. அகத்தியர் அங்கே இருந்திருக்கார். அகத்தியர் வாழ்ந்த குடில், அகத்தியர் குடில்னு சொல்லுவாங்க. பொதிகை மலை, அகத்தியர் மலை. நானும் எனது நண்பர்களும் போயிட்டு வந்தோம். அருமையான அனுபவங்க. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேங்க. இந்த அகத்தியர் மலை திருநெல்வேலிக்கு அப்புறமா இருக்கிற பாபநாசம், களக்காடு அங்கிருந்து அதுக்கு பக்கம். அந்த பக்கம் கேரளா போனால் திருவனந்தபுரத்துலேருந்து பக்கங்க. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மலை, அதோட உச்சி. அதுதான் அகத்தியர் கூடம் அப்படிங்கிற பொதிகை மலை. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே எல்லாரும் நினச்ச மாதிரிலாம் போயிட முடியாதுங்க. இப்போ சதுரகிரி, மருதமலை, பழனி எல்லாம் யார் வேணால் எப்போனா கிளம்பி போயிடலாம். இந்த மலைக்கு அப்படியெல்லாம் கிளம்பி போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் இருந்து சிவராத்திரி வரைக்கும் உள்ள அந்த நாட்களில் மொத்தமாகவே அந்த ஒரு வருஷத்துக்கு 4000 பேரை மட்டும்தான் டிக்கெட் கொடுத்து மேலே அனுப்புவாங்க. டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சாதாரண விஷயம் இல்லை. புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் போக முடியாது. அதுக்கான வழிமுறைகள்லாம் நான் சொல்லி கொடுக்குறேங்க. இப்படி அடிவாரத்திலிருந்து ஒரு நாள் காலையில் ஆரம்பித்து 12 கிலோமீட்டர் மேல் நடக்கணுங்க. மலையில் ஃபாரஸ்ட் நடுக்காட்டில் போய் நைட்டு தங்கணும். அங்கே கூடாரம் இருக்கு, கேம்ப். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் 6 கிலோமீட்டர் நல்லா ஸ்டீப்பாக இருக்கும், நெத்து குத்தாக இருக்கும். 6 கிலோமீட்டர் மேலே போனால் அங்கே அகத்தியரோட சிலை இருக்கு, டாப் உச்சி. போயிட்டு அங்கே தங்கறதுக்கெல்லாம் இடம் இல்லை. பார்த்துட்டு 6 கிலோமீட்டர் இறங்கி அதே கூடாரத்துக்கு நடுக்காட்டில் தங்கணும். அடுத்த நாள் மறுபடியும் எழுந்திரிச்சு காலையில் கிளம்பி 12 கிலோமீட்டர் கீழே வரணும். அப்போ மொத்தம் எவ்வளோ தெரியுங்களா? 36 கிலோமீட்டர் ட்ரக்கிங். நடந்தே போகணும், வண்டியெல்லாம் கிடையாது. முதல் நாள் 12 கிலோமீட்டர் மேலே போகிறோம், தங்குறோம் நடுக்காட்டில். அடுத்த நாள் 6 கிலோமீட்டர் மேலே போய் உச்சியில் அகத்தியர் சிலையை பார்த்துட்டு திரும்ப 6 கிலோமீட்டர் இறங்கி அதே இடத்துல தங்குறோம். 3ஆவது நாள் 12 கிலோமீட்டர் இறங்கி கீழே வராங்க. அப்போ தான் அடிவாரத்துக்கு வர முடியுங்க. 36 கிலோமீட்டர், தினமும் 12 கிலோமீட்டர் நடக்கணும். ஆமாங்க, அகத்தியர் மலை. முதல்ல ஆண்கள் மட்டும்தான் அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சமீபமாக பெண்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எல்லாராலையும் போக முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு ஸ்டெமினா வேணும். வயசானவங்களாம் அங்கே ஏற முடியாது, ஃபிட்னஸ் வேணும். அதனால் அந்த 36 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கான உடல் வாகு இருந்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும். எல்லாருமே சாதாரணமாக போயிட்டு வந்துட முடியாது. டிக்கெட்டு கிடைக்கிறதும் கஷ்டம், அங்கே போய் அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதும் கஷ்டம். நடுவில் அருவியெல்லாம் இருந்ததுங்க, ஜாலியாக குளிக்கிறதுக்கு நீரோடைகள்லாம் இருந்துச்சு. எனவே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு எனது அனுபவத்தை பகிர போகிறேங்க. இந்த வீடியோவில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா எங்களது அனுபவம், யாரெல்லாம் இந்த இடத்துக்கு போகலாம், எப்போ போக முடியும், எப்படி டிக்கெட் வாங்கிறது, ஆன்லைன் மூலமாக எப்படி டிக்கெட் வாங்கிறது, நேரடியாக ஆஃபீஸில் போய் டிக்கெட் எப்படி வாங்கிறது,
அங்கே போகும்போது என்னென்னலாம் கொண்டு போகணும், அதில் இருக்கிற நல்லது கெட்டது, புக்கிங் பண்ணுறது எப்படி, சீசன் புக்கிங் ஒன்று இருக்குது. அதாவது பொங்கல்லிருந்து சிவராத்திரி வரைக்கும் சீசன் புக்கிங் 4000 பேர் மட்டும்தான் அனுமதி. ஆஃப் சீசன் ஒன்று இருக்குது, இது பல பேருக்கு தெரியாது. சிவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் போகலாம், அது கொஞ்சம் பர்சனலாக போகிறது. ஆஃப் சீசன் புக்கிங்னு பேர். அது எங்கே புக் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ செலவாகும், அது சம்மந்தமாக வெப்சைட்டு, ஃபேஸ்புக்கு, கான்டாக்ட் நம்பரு, ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ அகத்தியர் மலை அப்படிங்கிற பொதிகை மலை ட்ரக்கிங் சம்பந்தமாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆமாங்க, இது நல்லா கேட்டீங்க. இது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி இருக்கு இல்லைங்களா, திருநெல்வேலிக்கு அந்த பக்கமாக போனீங்கன்னா பாபநாசம், குற்றாலம், பாபநாசம், கல்லடைக்குறிச்சி அந்த ஏரியாவில் களக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குங்க. களக்காடுலேருந்து மேலே போகலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன, திருவனந்தபுரம், கேரளாவில் திருவனந்தபுரத்துலேருந்து போகலாம். 2 வழி தான் இருக்குது. அதில் தமிழ்நாட்டு வழியாக போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டு வழியாக நீங்கள் அகத்தியர் மலைக்கு போக முடியாது, அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கறதில்ல. இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கேரளாவில் திருவனந்தபுரத்துலேருந்து மலையோட அடிவாரத்துக்கு போய் அதுலேருந்து மேலே போகிறதுக்கு கேரளா கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு போகிறது, டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அகத்தியர் மலைக்கு போகிறதுக்கு. பல வருடமாக எனது நண்பர் முகுந்தன் ஒருத்தர், இந்த பீட்ரூட் மால்ட்டுன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டோம் இல்லையா, அப்பா உலக மக்கள் எத்தனை பேர் இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த குழுவில் முக்கியமான நபர் முகுந்தன், எனது நண்பர். இந்த பட்டாபிராம் ஏரியாவில் அவர் தான் பல முறை நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அந்த டீம். முகுந்தன் அப்படிங்கிற ஒரு நண்பர் எனக்கு பல முறை ஃபோன் பண்ணி அவர் 8 முறை போயிட்டு வந்திருக்கார். நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு. எனக்கு அது எப்படி போகிறது வர்றதுன்னு தெரியாது. அவர் தான் சொன்னார். பல வருடமாக டிக்கெட் கிடைக்காம இந்த வருடம் 2024 பிப்ரவரி மாதம் எனக்கு டிக்கெட் கிடைச்சிது. நான் போயிட்டு வந்தேங்க. அதுக்கு முழு காரணம் அவர் தான். எனவே அவருக்கு நன்றி. இப்படி முகுந்தன் என்ன பண்ணார், வெப்சைட் மூலிமா இங்கே பாருங்க, இது எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணுவாங்க. அது எந்த நாளில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்போ அடிக்கடி பார்த்துட்ருக்கணும். அதுக்கான ஃபேஸ்புக்கு, ஃபோன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேங்க, வெப்சைட் எல்லாம். அதில் அடிக்கடி பார்த்துட்ருக்கணும். அப்போது பொங்கல் முடிஞ்சு சிவராத்திரி வரைக்கும் மட்டும்தான் இந்த 4000 பேர் போக முடியும். அப்போ பொங்கல் அது சம்மந்தப்பட்ட அது ஒட்டி வர நாட்களில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஒரு குறிப்பிட்ட நாளில், நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டில் குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கும். அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு சேஞ்ச் ஆகிரும். இப்படி பார்த்துட்டு கரெக்டாக அந்த டைமில் புக் பண்ணினா கிடைச்சா கிடைக்கும். முகுந்தன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு டிக்கெட் அப்ளை பண்ணார். 3 பேத்துக்கு மட்டும்தான் கிடைச்சிது, லக்கி. முகுந்தன் அவர்கள், நான், பிரபுன்னு ஒருத்தர் யோகா தெரபிஸ்ட் சென்னையில், எங்கள் 3 பேத்துக்கு டிக்கெட் கிடச்சிதுங்க. ஒரு 60 பேத்துக்கு அப்ளை பண்ணி 3 பேத்துக்கு மட்டும் கிடச்சிங்க, லக்கி. அதிர்ஷ்டக்காரங்க நாங்கள் 3 பேரும் கிடச்சிருச்சு. நாங்கள் போயிட்டு வந்தோங்க. அந்த வெப்சைட்டு எப்படி புக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. அது வருஷத்துக்கு ஓப்பன் ஆனால் இந்த அகத்தியர் மலைக்கு போகிறதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குது. எல்லாரும் அந்த வெயிட் பண்ணுவாங்க. புக்கிங் ஆரம்பித்து ½ அன் ஹவரில் 4000 டிக்கெட் வந்துருங்க. ஆமாங்க, பல பேருக்கு கிடைக்காது. இதெல்லாம் உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் எப்படி புக் பண்ணுறதுன்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேங்க இந்த வீடியோவில். இப்படி அந்த 4000 பேர்த்தில் டெய்லி 100 பேர் தாங்க அனுப்புவாங்க. அதுலேயும் அந்த 100 பேர்த்தில் 70 பேர் ஆன்லைன் புக்கிங்கு, 30 பேர் நேரடி புக்கிங். அந்த நேரடி புக்கிங் வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே நேரடியாக போய் புக் பண்ணுறதுக்கு ஒரு 30 பேர்த்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் 70 பேர். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 100 பேர் மேலே போகலாம். எங்கள் 3 பேர்த்துக்கு கிடச்சிது. நாங்கள் போயிட்டு வந்தோம். இதில் ஆஃப் சீசன் இருக்குது, சீசன் இருக்குது. இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. மொதல் டிக்கெட் கிடச்சிருச்சுங்க. நாங்கள் 3 பேரும் சென்னையிலேருந்து ட்ரெயினில் நாங்கள் திருவனந்தபுரம் போனோம். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இறங்கி அங்கிருந்து 60 கிலோமீட்டர் போனால் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் போனகார்ட், BOUNACARDன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னா மெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து
60 கிலோமீட்டர் போனாதான் ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு பேர் போனக்காடு. அந்த ஊர் வரைக்கும் தான் பஸ்ஸு போகும். காலைல 5 மணிக்கு பஸ் இருக்குது. அதை பிடிச்சோம்னா அங்கே 7 மணிக்கு போயிடலாம். அந்த போனக்காடு அப்படிங்கிற ஊரில் இருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு இடம் இருக்குது. இதுதான் அடிவாரம். இதுக்கு போனக்காடு செக் பாயிண்ட், அதாவது பிக்கப் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. போனக்காடு பிக்கப் ஸ்டேஷன் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்கும். அப்போ திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 60 கிலோமீட்டரில் பஸ்ஸில், காரில், பைக்கில் எப்படி வேணாலும் நீங்கள் போகலாம். போனக்காடு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகணும், மலை மேலே அடிவாரம். அங்கேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போனால் போனக்காடு பிக்கப் ஸ்டேஷன், அந்த இடத்துக்கு நாம் போயிடலாம். சுமார் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். இன்னும் 60 கிலோமீட்டர். அங்கே செக் போஸ்ட் இருக்கும், செக்கிங் இருக்கும், ஒரே ஒரு சின்ன கேன்டீன் இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம டிக்கெட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த டேட்டு பாருங்க, அந்த ஒரு டேட்டில் தான் போக முடியும். அடுத்த வாரம் போனால் எடுத்துக்க மாட்டாங்க. டிக்கெட் வாங்கிட்டோம் அடுத்த வாரம் அப்படிலாம் இல்லை, கொடுத்த டேட்டில் கொடுத்த டைமில் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். 10ஆம் தேதி டிக்கெட் வந்துருச்சுன்னா 10ஆம் தேதி காலையில் அங்கே 7 மணிக்கு இருக்கணுங்க, ஆஜராகிடணும். அப்போ தான் உள்ளே அனுப்புவாங்க. 10 மணி 11 மணிக்கெல்லாம் போனால் அனுப்ப மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா சரியான சிஸ்டம். கரெக்டாக 7 மணிக்கு எங்கே போகணும்? போனக்காடு பிக்கப் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே வந்து அங்கிருந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணி ட்ரக்கிங் ஆரம்பிக்கிற இடம். இந்த கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. காரில் போனால் அந்த 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதில்லை. கார் அது வரைக்கும் பிக்கப் ஸ்டேஷன் வரைக்கும் கார் போகுது. பஸ்ஸில் போனால் தான் நீங்கள் 4 கிலோமீட்டர் நடக்கணும். காரில், பைக்கில், மினி பஸ் இந்த மாதிரிலாம் போகும்பொழுது பிக்கப் ஸ்டேஷன் வரைக்கும் இடம் இருக்குங்க. அங்கே நீங்கள் காரெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணி லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக 7 மணிக்கு அங்கே ஆஜராகிடணும். எங்கே? போனக்காடு பிக்கப் ஸ்டேஷன். அங்கிருந்து தான் நாம் ட்ரெக்கிங் ஆரம்பிக்க போகிறோம். ஆமாங்க, அங்கே ஒரு சின்ன கேன்டீனுங்க. கேன்டீன்னா ஒன்று ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது. போய் உட்காந்துட்டு மசாலா தோசை கூட, பூரி கூடலாம் கேட்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ரூம், அவ்வளோதான். பல அடிவாருங்க. அங்கே டிஃபன் கிடைக்கும், லஞ்ச் கிடைக்கும், அவ்வளோதான். டிஃபன்னா பூரி இல்லைன்னா உப்புமா, ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். பூரி கிடைக்கலாம், இல்லை உப்புமா கிடைக்கலாம், இல்லை புட்டு கிடைக்கலாம், ஏதாவது ஒன்று கிடைக்கும். அங்கே சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அங்கே என்ன இருக்கோ அங்கே சாப்பிட்டுக்கணும். அங்கே போய் மெனு கார்டெல்லாம் கிடையாது, ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். டிஃபன் சாப்பிட்டுக்கணும். அங்கே நான் டிஃபன் சாப்பிட்டேங்க. பூரி கிழங்கு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சமைக்கிறவங்களை கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. நான் சொன்னதுக்கப்புறம் அந்த பெண் போய், அந்த அம்மா எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒருத்தர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னு அவங்க முகத்தில் சிரிப்பு பார்த்தேங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கங்க. நம்ம அப்படி தாங்க பண்ணுறோம். பல இடங்களில் போய் ஒரு விஷயத்தை நாம் கிடைச்சதுன்னா நன்றி அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறது இல்லைங்க, ஏன் நல்லா இல்லைன்னாலும் சொல்கிறது இல்லைங்க. நாங்கள் அப்படி இல்லை. ஒரு இடத்துல போய் ஒரு சாப்பிடும் பொழுது நல்லா இல்லைன்னா கூப்பிட்டு நல்லா இல்லைங்க, மன்னிச்சிருங்க, சரியில்லைன்னு சொல்லுவோன்னு. அப்போ தான் அவங்களுக்கு ஃபீட்பேக் போனால் தான் மாற்ற முடியும். நல்லா இருக்குன்னா மனசார வாழ்த்துவாங்க. அங்கே நான் சொன்னோன்னு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. யாருமே சொன்னதில்லை போல் இருக்கு. டிஃபன் சாப்பிட்டுட்டு இவருங்க காலையில் கிளம்புனா நடுக்காட்டுக்கு போகிறதுக்கு சாயந்தரம் ஆயிரும். மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணுமா, அங்கேயே பார்சல் வாங்கிக்கணும். நடுவில் கடையெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் இங்கே ட்ரெக்கிங் ஆரம்பித்தா திரும்பி வர வரைக்கும் உங்களுக்கு நடுவில் எல்லாம் கடையெல்லாம் கிடையாது. அப்போ மதிய சாப்பாடு வாங்கிட்டோம், நாங்கள் பார்சல் வாங்கிட்டோம். சாப்பாடு என்னங்க, சாதம், அப்புறம் குழம்பு, ரசம் வந்து சின்ன டப்பாவில் கொடுப்பாங்க. ஊறுகாய், அவ்வளோதாங்க. ஒரு பொரியல். இங்கே பாருங்க, டப்பாவெல்லாம் கொண்டு போன டப்பாவை கரெக்டாக திருப்பி கொண்டு வரணும். அங்கே குப்பையே இல்லாமல் இருக்கிறதுக்கு சூப்பர் ரூல்ஸ் வச்சுருக்காங்கங்க. உள்ளே போகும்போது டோட்டல் பேக் செக் பண்ணுவாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரு எதாக இருந்தாலும் டப்பா எல்லாத்தையும் ஊற்றி வெளியே போட்டுருவாங்க. இந்த லஞ்ச் வாங்குறோம் இல்லையா, மதிய உணவுக்கு சாப்பாடு, டப்பாவில் குழம்பு, ரசம், அது கணக்கு எழுதிக்குவாங்க. இவங்க 2 டப்பா கொண்டு போயிருக்காங்கன்னு. வரும்போது திரும்ப டப்பா கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கு டெபாசிட் வாங்கிக்கிறாங்க. ரூல்ஸ் போட்டால் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி டப்பாக்கு டெபாசிட்டுங்க. வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ஒரு வாட்டர் கேனுக்கு 100 ரூபா டெபாசிட்டு. 100 ரூபா டெபாசிட் கட்டிட்டு நீங்கள் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகலாம். திரும்ப கொண்டு வந்து அந்த பாட்டிலை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துருவாங்க. நல்ல சிஸ்டங்க. இப்படி நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு.
லஞ்ச் பார்சல் வாங்கிட்டோம். அங்கே ஒன்றும் கிடைக்காது. இங்கே அந்த பிக்கப் ஸ்டேஷனில் டிஃபன் கிடைக்கும், லஞ்ச் பார்சல் கிடைக்கும், வாழைப்பழம் இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும், அவ்வளோதான். இல்லை ஏதாவது டீ தூள் கிடைக்கலாம், மற்றபடி வேறு எதுவுமே கிடைக்காது. அவ்வளோதாங்க. இதை வாங்கிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே செக் போஸ்ட் இருக்குது. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் உட்காந்துருப்பாங்க. உண்மையில் இங்கே நல்லா மரியாதையாக பேசுனாங்க, நல்லபடியாக ஹெல்ப் பண்ணாங்க. கவர்மெண்ட் அதிகாரினாவே கடுகடுன்னு இருப்பாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே போகும்போது எல்லாம் சிரித்த முகத்தோட நல்லா அன்பாக பேசினாங்க, ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு ஐடி கார்டு இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு அனுப்பிச்சுட்டாங்க. ஐடி கார்டில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ரொம்ப பாராட்டுறாங்க. அங்கே செக் போஸ்ட்டில் என்ன செய்யணும், நல்லா நீங்கள் டிக்கெட்டு கொண்டு போயிருக்கணும், டிக்கெட்டு காமிக்கணும். இதெல்லாம் டிக்கெட்டு மட்டும் இல்லை, அடுத்தது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணுங்க. அது முதல்ல வாங்கிட்டு வந்துருக்கணும். அதாவது இவர் ஒரு மலை ஏறுறதுக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு தயாராக இருக்கார், உடம்புல எந்த வியாதி இல்லை, இவரால் முடியும் அப்படிங்கிற மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அப்புறம் ஐடி கார்டு புக்கிங் பண்ணும்பொழுது என்ன ஐடி கொடுத்தோமோ அது கையில் வச்சுருக்கணும். ஆமாங்க. இப்படி டிக்கெட்டு, ஐடி கார்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுத்தோன்னே எல்லாம் என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு உள்ளே அனுப்புவாங்க. அங்கே டோட்டலாக பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஒரு பிளாஸ்டிக் சம்மந்தமாக, போதைப் பொருள் சம்மந்தமாக எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாத்தையும் குப்பையில் போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீகம் சம்பந்தமான திருநூறு, குங்குமம், கயிறு இது எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா இது ஒரு ட்ரெக்கிங். அப்போ அங்கே போய் இது ஒரு ஒரு மதம் சம்பந்தமான ஒரு வழிபாடு ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வேறு மாதிரி போயிடும். அப்படிங்கிறக்காக ஆன்மீகம் சம்பந்தமாக எந்த ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு வச்சு அவங்க வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் திருநூறு, கை கட்டுறது, காவடி எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு முதலே சொல்லிடுறாங்க. அந்த பொருளெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் காரில் வச்சுட்டு தான் போகணும். அப்படி இல்லைன்னா ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த கேன்டீன்காரர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், வச்சுட்டு போகிறேன்னு சொல்லணும். ஸோ சொல்கிறேன், இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிளாஸ்டிக் ஒன்று கூட அலோவ் பண்ணலாம். அப்படி ஒரு பிளாஸ்டிக் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் அதுக்கு பர்மிஷன் வாங்கி அதுக்கு டெபாசிட் கட்டணும். குப்பை போடாமல் இருக்குங்க. ஆமாங்க, காடு சுத்தமாக வச்சுருக்கிறதுக்காக அருமையான திட்டம் வச்சுருக்காங்க. கம்ப்ளீட் பேகெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே ஒரு குச்சி வாங்கிக்கணுங்க, ரொம்ப முக்கியங்க. மலை ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எல்லோரும் கையில் குச்சி வச்சுருப்பாங்க. குச்சி ரொம்ப தேவை. பல பேர் குச்சி இல்லாமல் போகலாம்னா நீங்கள் போகலாம். பட் ஃபஸ்ட் டைம் போகும்போது குச்சி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா திடீர்னு இப்படி மேலே போகும், ஸ்டீஃபாக இருக்கும், திடீர்னு கீழே இறங்கும். குச்சி இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சில பேர் குச்சி இல்லாமல் போவாங்க. முதல்ல போகும்போது குச்சி எடுத்துகிட்டு போய் கடைசி வரைக்கும் ஒரு குச்சி மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை 2 தடவை போய் பழகினவங்க எனக்கு குச்சி வேண்டாங்க, நாங்கள்லாம் பஸ்ஸில் குச்சி பிடிக்காமல் கம்பி பிடிக்காமல் நிற்போம் அப்படின்னா நீங்கள் குச்சி இல்லாமல் போங்க. ஆனால் ஆரம்பத்தில் குச்சி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த குச்சி 20 ரூபா கொடுப்பாங்க. ஆமாங்க. எடுத்துகிட்டு அந்த செக் போஸ்ட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகிறோம். வாங்க, உள்ளே போகும்பொழுது திரும்பி வர வரைக்கும் என்னென்ன அனுபவமெல்லாம் கிடச்சிதுங்கிறத நான் புகைப்படத்தோட வீடியோவோடு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கும்பொழுது நீங்களே கூட வந்த மாதிரி இருக்குங்க. வாங்க, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இப்படி ஒரு வழியாக அந்த இடத்துக்கு போய் இப்போ ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறோம். 12 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடக்கணும். ட்ரெக்கிங், ஹில் ட்ரெக்கிங் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. அங்கே ஒருவேளை ஹெவியாக ரெயின் வந்தால், மழை ரொம்ப பெருசாக வந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்மளை அனுப்ப மாட்டாங்க. ஹெவியாக பெரிய மழை இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக ரொம்ப அந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க. அனிமல்ஸ் ஏதாவது வந்தால், ஒருவேளை முன்னால் கார்டு போவார், போய் செக் பண்ணி பார்ப்பார், ஏதாவது அனிமல்ஸ் இருக்குதா, யானை இந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்ப்பார், விலங்குகள் இருக்கான்னு பார்த்துட்டு, விலங்குகள் இல்லாத நேரம், மழை ஹெவியாக இல்லாத நேரம், ரொம்ப ட்ரையாக இல்லாத நேரம் பார்த்து செலக்ட் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. இல்லைன்னா நம்ம தங்கிட்டு அடுத்த நாள் போகிற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாமே கிளியர் பண்ணி ஓகே சிக்னல்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஊழியர்கள் முன்னால் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி வாக்கி டாக்கியில் சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்குது, தைரியமாக போகலாம். காலையில் 9 மணிக்கு உள்ளே கிளம்பிடணுங்க. ஏன்னா காலைல 9 மணிக்கு கிளம்புனா தான் இருட்டுறக்குள்ளே நம்ம நடுக்காட்டுக்கு போக முடியும். நடுக்காடுங்கிறது என்ன, ஒரு கேம்ப்.
அதாவதுங்க ஒரே நாளில் அந்த இடத்துல ஏற முடியாதுங்கிறக்காக முதல்ல பாதி தூரம் மேலே ஏறி தங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்தது போய் பார்த்துட்டு திரும்ப வந்து தங்கிட்டு மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் வர மாதிரி மொத்தம் 3 நாள். அப்போ முதல் நாள் எதுக்கு 9 மணிக்கு அனுப்புகிறாங்கன்னா அப்போ தான் சாயந்தரம் அந்த இருட்டுறதுக்குள்ளே நம்ம அந்த கேம்புக்கு போய் சேர முடியும். ஆமாங்க, குறிப்பாக லக்கேஜ் ரொம்ப கம்மியாக வச்சுக்கணுங்க. தூக்கிட்டு நடக்க முடியாதுங்க. எவ்வளோ வெயிட் அதிகமாக தூக்குறீங்களோ நடக்கிறது சிரமம். அப்போ ஒரு பேக் இருக்கணும், பெட்ஷீட் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா மேலே பெட்ஷீட் கிடைக்காது. ஒரே ஒரு கண்டிப்பாக எல்லோரும் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகணும். ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கலாம். ஒரு 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 செட்டு ட்ரெஸ் இருந்தால் போதுங்க. ஏன்னா போய் ஒரு நாள் நைட்டு தங்குறோம், 2 நாள் நைட்டு தங்குறோம், ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு வேணும். ஒரு பெட்ஷீட்டு, ஒரு டார்ச் லைட்டு, 2 செட்டு துணி, அப்புறம் நமக்கு தேவையான சோப்பு, தேங்காய் எண்ணெய், சீப்பு, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் குச்சி, செருப்பு, ஷூ, அந்த மாதிரி. அவ்வளோதாங்க. சார்ஜர், செல்ஃபோன் சார்ஜர், இவ்வளோதாங்க. தயவு செய்து வேறு வாட்டர் பாட்டில் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. எந்த அளவுக்கு ஹெவியாக லோட் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த மலையில் ஏறது கஷ்டங்க. ஸோ லக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக, ரொம்ப எசென்சியலாக, ரொம்ப முக்கியம். இது சொல்கிற கேளுங்களேன். பெட்ஷீட்டு, டார்ச் லைட்டு, 2 செட்டு துணி, சோப்பு, கண்ணாடி, சீப்பு, இந்த மாதிரி தேவையான பொருட்கள், வாட்டர் பாட்டில், இதை தவிர வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. எந்த அளவுக்கு ஹெவியாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ நடக்கிறது சிரமம். இல்லை உன்னால் முடியும், நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் போகலாம். முடிஞ்ச வரைக்கும் வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்படி காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாதான் ஒரு 5 மணி இருட்டுக்குள்ளேயாவது நம்ம என்ன பண்ணலான்னா அந்த இடத்துக்கு போய் சேர முடியுங்க. ஏன்னா எல்லாராலையும் ஒரே மாதிரி நடக்க முடியாது. ஒரு சில பேருங்க ஆரம்பித்து 4 மணி நேரத்தில் அந்த கேம்புக்கு போயிடுவாங்க. குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் நடக்கலாம், அதிகபட்சம் 8 மணி நேரம் கூட ஆகுங்க. அது அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. புரிஞ்சுக்குங்க. சில பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க 4 மணி நேரத்தில் இங்கே விட்டவுடனே நேராக 4 மணி நேரத்தில் ஒரு 9 மணிக்கு விட்டால் 10, 11, 12, 1 மணிக்கே அந்த கேம்புக்கு போயிடுவாங்க. மதியமே சாப்பாட்டுக்கே. கொஞ்சம் அனுபவம் குறைவாக இருக்கிறவங்க, இல்லை மெதுவாக எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு மெதுவாக போகிறவங்க நடுவில் அருவியில் குளிச்சுட்டு போனால் அதிகபட்சம் 8 மணி நேரம் ஆகும். ஆக மொத்தம் என்ன கான்செப்ட்னா, இங்கே 9 மணிக்கு இல்லை 10 மணிக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா இருட்டுக்குள்ள அந்த நடுக்காட்டில் இருக்கிற அந்த கேம்ப் தங்குற இடத்துக்கு போயிடணும். இருட்டுனா டேஞ்சர், விலங்குகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, பாதுகாப்பு இல்லை. அதனால தான் கரெக்டாக 9 மணிக்கு 7 மணிக்கு அங்கே வர சொல்கிறாங்க, 9 மணிக்கு போக சொல்கிறாங்க. ஆமாங்க, அந்த 12 கிலோமீட்டர் அருமையான அனுபவங்க. ஃபாரஸ்ட், நிறைய அருவிங்க, வாட்டர் ஃபால்ஸ். நினச்சா போகிற வழியில் அந்த 12 கிலோமீட்டரில் ஒரு 3 இல்லை 4 இடத்துல அருவியில் குளிக்கலாங்க. அவ்வளோ அருமையான அருவிங்க. நீரோடையெல்லாம் கணக்கே இல்லை. ஒரு 10, 30 இப்போ எங்கெங்கெல்லாம் நடந்து வருமோ தண்ணி போகுது. அங்கேயே அப்படியே தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். சுத்தமான தண்ணி. என்ன கேட்டால் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எங்கே வேணாலும் தண்ணி குடிக்கலாங்க. அவ்வளோ நீரோடைகள், நிறைய நீரோடை, நிறைய வாட்டர் ஃபால்ஸ். நடந்து போகும்போது கண்டிப்பாக ஒரு இடத்துல நின்று ஜாலியாக குளிச்சுட்டு அந்த அருவி குளியல் அருமையாக இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே வந்த எல்லாருமே 100ல் 100 பேரும் செருப்பு போட்டிருந்தாங்க, ஷூ போட்டிருந்தாங்க. அப்போ தான் நீங்கள் மலை ஏற முடியும். நாங்கள் 3 பேரும் செருப்பே போடாமல் ஏறினங்க. எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. செருப்பு இல்லாமல் வரீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் 3 பேரும் செருப்பு போடாமல் ஏறினங்க. வித்தியாசமான அனுபவம். ஆனால் என்ன, நாங்கள் 3 பேர்த்தில் வந்து அத்தனை பேருங்க எல்லாருமே ஷூ போட்டிருந்தாங்க, செருப்பு போட்டிருந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் செருப்பு போடல. நான் 12 கிலோமீட்டர் ஏறிட்டேங்க செருப்பு இல்லாமல். அப்போ பெருசாக தெரியல. கல்லெல்லாம் குத்துன்னு குத்தி மறுபடியும் 6 கிலோமீட்டர் மேலே போயிட்டேன். மேலே போகிற வரைக்கும் தெரியலைங்க. ஆனால் கீழே வரும்பொழுது செருப்பு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. என் கூட இருக்கிறவங்க அந்த 2 பேரும் 36 கிலோமீட்டரும் செருப்பு இல்லாமல் தான் வந்தாங்கங்க. என்னால் 24 கிலோமீட்டருக்கு அப்புறமா, அதாவது முதல் 2 நாள் என்னால் செருப்பு இல்லாமல் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வலியெல்லாம் இல்லைங்க, கால் குத்தி வலியெல்லாம் இல்லை. அது அந்த சின்ன சின்ன கல் குத்தி நடக்கிறது ஸ்லோவாகிடுச்சு எனக்கு. நான் அடிக்கடி ட்ரெக்கிங் போகிறதில்ல. ரீசெண்டாக
ட்ரெக்கிங் அடிக்கடி முதல்லலாம் போயிட்டுருப்பேன் நிறையா. இப்போ அது ரீசெண்டாக சில வருடங்கள் நான் போகாதனால என்னால் 2 நாள் செருப்பு இல்லாமல் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. 3ஆவது நாள் இறங்கி வரும்பொழுது நான் செருப்பு போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நான் நடக்கவே முடிஞ்சுது. ரொம்ப ஸ்லோவாகிட்டேன். அவங்க கூட வரவங்கெல்லாம் ஸ்பீடாக இருந்தாங்க 3 பேர். ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு முடிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து செருப்பு இல்லாமல் போக முடியும்னா போகலாம். முடிஞ்ச வரைக்கும் செருப்பு போட்டுட்டு போங்க. ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு போங்க. இல்லை தேவைப்பட்டால் பேக்கில் வச்சுக்கோங்க. செருப்பு இல்லாமல் போய் பாருங்கள். எப்போ முடியல செருப்பு போட்டுக்குங்க. கண்டிப்பாக செருப்பு கையில் வச்சுருங்க. ஒருவேளை தேவைப்பட்டால் பயன்படுத்துங்க. இப்படி 12 கிலோமீட்டருங்க நடக்கிறது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதாவது காடுகளில் பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிப்பாங்க. டூரிஸ்ட் ஜோன், பஃபர் ஜோன், அப்புறம் கோர் ஜோன் சொல்லுவாங்க. டூரிஸ்ட் ஜோன் என்னென்னா அங்கே விலங்குகளே வராது. இப்போ மனுஷங்கள்லாம் போய் டூர் பார்க்கலாம், விசிட் பண்ணலாம். அதான் டூரிஸ்ட் ஜோன். பஃபர் ஜோன் என்னென்னா விலங்குகளும் அவ்வப்போது வந்துட்டு போகும், டூரிஸ்ட்டும் போயிட்டு வருவாங்க. 2 பேர் வர இடம் பஃபர் ஜோன். கோர் ஜோன் அப்படிங்கிறது டூரிஸ்ட்லாம் கிடையாது, வெறும் விலங்குகள் மட்டும்தான் வாழ்கிற ஏரியா தான் கோர் ஜோன். புரிஞ்சுக்குங்க. இப்படி 3 இருக்கு. அப்போ இந்த அகத்தியர் மலை நம்ம போகிற ட்ரெக்கிங் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பியூர் கோர் ஜோன். ஆக்சுவலாக அங்கே மனுஷங்க போகவே கூடாது. அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். அதில் தான் நம்ம ட்ரெக்கிங் போகிறோம். நம்ம போகிறது எங்கேங்க? டூரிஸ்ட் ஜோன் இல்லை, பஃபர் ஜோன் இல்லை, கோர் ஜோன். அடர்த்தியான காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங். நல்ல அனுபவங்க. அது நடந்து போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒவ்வொரு இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு, அருவிகள், நீரோடைகள் இப்படி பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் நிறைய அருவிகளை பார்த்தோம், நிறையா நீரோடையை பார்த்தோம். இங்கே பாருங்க, ஒரு கடை இருக்காது நடுவில். ஏன் ஒரு மனுஷனை பார்க்க முடியாது? ஐ மீன் இந்த ட்ரெக்கிங் போகிறாங்க இல்லைங்களா, அவங்கள தவிர வேறு ஊர் மக்கள் அங்கே யாரும், அங்கே ஊரே கிடையாது. அந்த 36 கிலோமீட்டரில் நடுவில் ஒரு ஊர் கிடையாது, ஒரு வீடு கிடையாது. அங்கே வந்து பப்ளிக், அதாவது பொதுமக்கள் எல்லாம் கிடையாது. ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான், கைட் பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு 2-3 பேர் இருப்பாங்களே தவிர கடை இல்லை, பொதுமக்கள் இல்லை, ஊர் இல்லை, வில்லேஜ் இல்லை, கிராமில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா கோர் ஜோன். அந்த நைட்டு தங்கறதுக்குன்னு ஒரு இடம் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே மட்டும்தான் ஒரு கூடாரம். அது ஃபாரஸ்ட் வந்து கூடாரம் ரெடி பண்ணி அங்கே வர்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன கேன்டீன் வச்சுருக்காங்க. தவிர வேறு எங்கேயுமே கடை கிடையாது. நீங்கள் போகிற வழியில் தான் வாங்கிக்கலான்னாலாம் முடியாது. இப்படி நாங்கள் நடந்து போனோங்க. ஜாலியாக இருந்துச்சுங்க. ஒரு அருவியை பார்த்தோம், அப்படியே ஜாலியாக குளித்தோம். அருமையான அனுபவம். மதியமாயிடுச்சு. அருவியில் குளிச்சுட்டு அங்கனே உட்காந்து பாறை மேலே இந்த லஞ்சு கொண்டு வந்துடும் இல்லையா, பார்சல், அதை ஓப்பன் பண்ணி சாப்பாடு, பொரியல், ஊறுகாய், குழம்பு, ரசம் டப்பாவில் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு அது டப்பா கழுவி எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா அது டப்பா கொண்டு திருப்பி தரணுங்க. லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேயே அப்படி கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம். ரொம்ப ரெஸ்ட்டுக்கு டைமெல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் தான், காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் இருட்டுறக்குள்ளே அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னா நடந்துக்கிட்டே ரொம்ப ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஒரு இடத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா இருட்டிடும். டைமிங் இதுதான். இருட்டுறக்குள்ளே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடணும். நாங்கள் ஜாலியாக 3 பேரும் வெறுங்காலில் நடந்து அருவிகளை அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு அந்த கேம்புக்கு வந்தேங்க. ஆமாங்க, அங்கே ஒரு கூடாரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்களுக்குன்னு. அந்த கூடாரம் இல்லைன்னா நைட்டு தங்குறது ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ காற்றடிக்கும், குளிர் இருக்கும். அப்போ அங்கே வந்து நைட்டு தங்குறதுக்கு 200 பேர் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையில இங்கே பாராட்டணுங்க. 200 பேர் தங்குற மாதிரி குளிர் இல்லாமல் காற்றடிக்காமல் கூடாரம் வச்சுருக்காங்க. அங்கே தங்கலாம். அங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. மொத்த விஷயம் இவ்வளோ தான். ஒரு கூடாரம், பாத்ரூமு, டாய்லெட் போகிறதுக்கு, பாத்ரூம் குளிக்கிறதுக்கு, டாய்லெட் போகிறதுக்கு, கை கழுவுறதுக்கு ஒரு கேன்டீன், ஒரு கூடாரம். 200 பேர் தங்குறதுக்கு. பெண்கள் தங்குறதுக்குன்னு தனியாக ஒரு கூடாரம் இருக்குதுங்க. முதல்ல எல்லாம் பெண்களை அலோவ் பண்ண மாட்டாங்களாமா, அனுமதி கிடையாதாமா. இப்போ ரீசெண்டாக பெண்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதனால் பெண்கள் நீங்கள் போயிட்டு வரலாம். அது நல்லா ஸ்டெமினா இருக்கிற, புரிஞ்சுக்கோங்க. அந்த 36 கிலோமீட்டர் போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ணி போயிட்டு வரணும். சும்மா எல்லாரெல்லாம் போக முடியாது. வயசானவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க,
உடம்புல தெம்பு இல்லாதவங்க 4 படிக்கட்டு ஏறினாவே மூச்சு வாங்குறவங்கெல்லாம் போக முடியாது. எனவே பெண்களுக்கு தனியான இடம். அந்த கூடாரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெட் இருக்குங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு பெட்டுங்க. பெட்டு, அதுக்கு மேலே ஒரு பாய். ஆமாங்க. போர்வை மட்டும் நம்ம கொண்டு போகணும், கண்டிப்பாக கொண்டு போகணும். ஒருவேளை போர்வை அங்கேயே இருந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்திருக்கும். அதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தலைங்கணியெல்லாம் கிடையாது. சுடுதண்ணி கிடைக்கும். கேன்டீன் இருக்குது, அங்கே சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு கிடைக்கும். பாத்ரூம் இருக்குது, டாய்லெட் இருக்குது. சார்ஜ் செல்ஃபோன் கொண்டு போகலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். மொத்த விஷயம் அதாவதுங்க, அங்கே வந்து நைட்டு தங்கிட்டு காலை எழுந்திரிச்சு அடுத்த மேல் நோக்கி போகிறதுக்கான ஒரு கூடாரம். தங்குற வசதி, சாப்பிட்ற வசதி, குளிக்கிற வசதி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாக வாழ்த்துக்கள்ங்க, அருமையாக. அந்த 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 கூடாரம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரே நாளில் போயிட்டு வரவும் முடியாது, நைட்டு தங்கவும் முடியாதுங்க. அந்த கூடாரத்தில் தங்கிறது ஒரு அருமையான அனுபவங்க, வித்தியாசமான அனுபவம். அங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. அங்கே ஒன்றே போயிட்டு அது வேணும் இது வேணும்லாம் கேட்க முடியாது. சுக்கு காப்பி இல்லைன்னா பிளாக் காப்பி, பிளாக் டீ, வரட்டி வர காப்பிங்க. பால் கிடையாதுங்க. அங்கே மாடு கிடையாது, பால் கீழிருந்து கொண்டு போக முடியாது. 12 கிலோமீட்டருக்கு பால் கிடையாது. சுக்கு காப்பி சாப்பிட்லாம். பால் இல்லாத சுக்கு காப்பி, பால் இல்லாத காப்பி, பால் இல்லாத டீ, 3 மட்டும்தான் கிடைக்கும். கட்டஞ்சாயா, கட்டங்காப்பி, சுக்கு காப்பி 3 தான் கிடைக்கும். மில்க் கிடையாது. டிஃபன் வந்து விதவிதமாகலாம் கிடைக்காது. ஒரு மசால் தோசை போடு, அதெல்லாம். பூரி இல்லைன்னா புட்டு இல்லைன்னா உப்புமா, 3ல் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். லஞ்சு டின்னர் தெரியுங்களா, மதிய உணவு இரவு உணவுக்கு என்ன தெரியும் கிடைக்கும்? விதவிதமாகலாம் கிடைக்காதுங்க. கஞ்சி மட்டும்தான் கிடைக்கும். கஞ்சி, ஒரு அப்பளம், அச்சார், ஊறுகாய், கொஞ்சம் பருப்பு, பச்சை பயிரை வந்து வேக வச்சு பருப்பு கிடைக்கும், பச்சை பயிர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. சாப்பாடெல்லாம் கிடைக்காது. சாப்பாடு, குழம்பு, ரசம், கஞ்சி, ஊறுகாய், பருப்பு, அப்பளம், அவ்வளோதான். இதுதான் லஞ்சு, அதுதான் டின்னரு. நைட்டுக்கு அதுதான், மதியத்துக்கு அதுதான். மொத்தமாக இவ்வளோ தான் கிடைக்கும். அந்த இரவு நடுக்காட்டில் தங்கிறதுக்கு இதெல்லாம் அமிர்தங்க. அது மட்டும்தான் கிடைக்கும். நம்ம டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், டீ சாப்பிட்டுக்கலாம், மதியம் சாப்பாடு, இரவு சாப்பாடு எல்லாமே இங்கே தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா பரிமாறுறாங்க, சுட சுட கிடைக்குது, ஜாலியாக சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிட்டாங்க. ஒரு நைட்டு அங்கே தங்கும் பொழுது அப்படியே உஸ்ஸுன்னு ஹெவியான காற்றுங்க. அந்த கூடாரம் மட்டும் இல்லைன்னா நைட்டு அங்கேயே விரைச்சிருவோம். பயங்கரமான கூலிங், குழு குழுன்னு இருந்துச்சு. அந்த கூடாரத்துக்குள்ளே போய் படுக்கிறதுனால கொஞ்சம் காற்றோட தன்மை இல்லை, குளிர் வந்து நம்ம தாங்க முடியும், நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியுங்க. என்ன அட்டைப்பூச்சி நிறையா இருக்குதுங்க. நடக்கும் பொழுது அங்கே எங்கேயாவது உட்காரும்போது பார்த்து உட்காரணும். இந்த ட்ரெக்கிங் போகிறோம் இல்லைங்களா, திடீர்னு நடுவில் எங்கேயாவது உட்காருவோம் ஓய்வு எடுக்கிறதுக்கு, அட்டைப்பூச்சி வந்து உடம்புல பட்டுருங்க, அது ரத்தத்தை குடிச்சிருங்க. அட்டைப்பூச்சி எல்லா இடத்துலையுமே இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் படுத்துருக்கிறேன், என் தலைக்கு பக்கத்தில் அட்டைப்பூச்சி வந்துருச்சுங்க. தலைக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் பார்த்துட்டு அட்டைப்பூச்சி அப்படின்னாரு. அட்டைப்பூச்சி எங்கே வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம். அது நம்மளை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், வலியே தெரியாதுங்க. அது வாத்துக்கு ரத்தம் உறிஞ்சிட்டே இருக்குங்க. ஒரு கொசு கடிச்சா வலி தெரியுமா இல்லையா, அட்டைப்பூச்சி கடிச்சா வலி தெரியாதுங்க. நம்மளா பார்த்து எடுத்து விடணும். அப்போ அட்டைப்பூச்சிலேருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த அட்டைப்பூச்சி மேலே உப்பு போட்டால் அது ஓடிடும். உப்பு போடலாம், மூக்குப்பொடி தூவலாம், இல்லை பயோ என்சைம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா சானிடைசர் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த கொரோனா காலத்தில் கையை கழுவுறதுக்காக வச்சாங்க இல்லையா அந்த சானிடைசர், அது ஆல்கஹால் தான். உப்பு இல்லைன்னா மூக்குப்பொடி, இல்லைன்னா சானிடைசர், இல்லைன்னா பயோ என்சைம், இந்த 4 ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம பேக்கில் இருக்கணும். திடீர்னு அட்டைப்பூச்சி பிடிச்சிருச்சுன்னா மூக்குப்பொடி போட்டு நம்ம அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். திடீர்னு நான் படுத்துருக்கிற தலைக்கு பக்கத்தில் ஒரு அட்டைப்பூச்சிங்க. அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் உப்பு போட்டார், அப்புறம் ஒருத்தர் அந்த லிக்விடு ஸ்ப்ரே பண்ணணும், பாவம் செத்துருச்சு. நான் என்ன செய்யறது யோசிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் கூட அதை எடுத்து வெளியே விட்டுறலாம், நம்ம ஏதோ கொள்ளணும் அப்படின்னு நினச்சது என்னென்னு பார்த்துட்டு இருந்து அது என்னென்னு வீடியோ அதை அட்டைப்பூச்சியை பார்க்குறக்குள்ளேயே டக்குன்னு வந்து அதை கொண்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டைப்பூச்சி அங்கே இருக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதனால் அட்டைப்பூச்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறையை முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்படி முதல் நாள் மேலே போய் அங்கே சாப்பிட்டுட்டு நைட்டு உணவு சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் நல்லா நிம்மதியாக தூங்கினோங்க. இதாங்க முதல் நாள் அனுபவம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டு இப்போ நம்ம தூங்க போகிறோம்.
தூங்கிட்டு நாளை காலையில் 2வது நாள் அனுபவத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம தூங்குவோம். நண்பர்களே, முதல் நாள் இரவு நமக்கு ஒரு கூடாரம் கிடச்சிருச்சு. நல்லா நிம்மதியாக தூங்கலாம்னு சொல்லி படுத்து தூங்கினேங்க. நல்லா தாங்க தூங்கிட்டு இருந்தேன். இந்த அலாரம் அல்ட்ராசிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தேங்க. அதாவது ஒரு 50 பேர் 100 பேர் ஒரே ரூமில் படுத்துருக்கோம். எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வேலைக்கு போகிறதுக்காக 3 மணிலேருந்து அலாரம் வச்சுருப்பாங்க போல் இருக்கு. நான் நல்லா டீப்பாக யோசிச்சு பாருங்கள். 12 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம். டயர்டாக இருக்குமா? படுத்து நல்லா டீப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு ஒருத்தர் அலாரம் அடிச்சது பாருங்க. எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. அந்த அலாரம் வச்சார்ல, அவரு மட்டும் எந்திரிக்கல. அது திரும்ப திரும்ப அது அலாரம் அடித்து முடிச்சோன்னே கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அடிக்குமல்ல, ரிப்பீட்டு வேற. 3 மணிக்கு ஒருத்தர் அலாரம் அடிச்சதுங்க. அப்புறம் 3:15க்கு இன்னொருத்தர் ஃபோன் அடிக்குது, 3:30க்கு இன்னொருத்தர் அடிக்குது, 4க்கு அடிக்குது, 5க்கு அடிக்குது, 6, 7 வரைக்கும் அலாரம் மாற்றி மாற்றி அடித்து. இதில் என்ன கொடுமைன்னா, அலாரம் வச்சிருக்கிற அந்த நபர் மட்டும் தூங்குறாருங்க. எல்லாரும் எந்திரிச்சு பார்க்குறாங்க, பார்த்துட்டு போத்தி போத்தி படுக்கிறாங்க. தயவு செய்துங்க அங்கே ஒரு போர்டு மாட்ட சொல்லணும். இல்லை இந்த பேகு செக் பண்ண மாதிரி அலாரம் செக் பண்ணும் போல் இருக்குதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல எவ்வளோ நல்லா நிம்மதியாக தூங்கும் பொழுது எவ்வளோ அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. நான் 3 மணிக்கு கூட தூங்கவே இல்லை. அலாரம் சாப்பிட்டு கேட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டேன். நான் காலையில் எந்திரிச்சோன்னே மறுபடியும் கேன்டீனில் சுட வர காப்பி, வர டீ, சுக்கு காப்பி ரெடியாக இருக்குது. அந்த நேரத்தில் குடிக்கிற அந்த சூடாக குடிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? காலைல சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு பாத்ரூம் நல்லா ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. டாய்லெட் போகிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. நல்லா குளித்து புறப்பட்டு ரெடியாகி டிஃபன், ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபன் நீங்கள் சாப்பிட்டுட்டும் மேலே போகலாம், இல்லை பார்சல் வாங்கிட்டு மேலே போகலாம். பொதுவாக எல்லோரும் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா கரெக்டாக 7 மணிக்கு கிளம்பிடணுங்க. ஆமாங்க, 7 மணிக்கு கிளம்புனாதான் உச்சிக்கு போயிட்டு திரும்ப இருட்டுறக்குள்ளே அதே இடத்துக்கு வந்து தங்கணும். இந்த வின்னர் படத்தில் சொல்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு போடுறதுக்குள்ளே நான் உள்ளே போயிடுவேன், அண்ணன் உள்ளே போயிடுவேன். 2வது பிஸ்கட் பேக்கெட் நாய்க்கு போடுறதுக்குள்ளே அண்ணன் துணி எடுத்து திரும்பி வந்துடுவேன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி 7 மணிக்கு கிளம்புனா மதியம் கரெக்டாக 11 மணிக்குள்ளே உச்சிக்கு போயிடணும். ஏன் தெரியுங்களா? கரெக்டாக 12 மணிக்கு அங்கே ஒருத்தர் உச்சியில் இருப்பார், துரத்தி விட்டுருவார் கீழே. 12 மணிக்கு கீழே இறங்கிடணும். 12 மணிக்கு மேலே ஒருத்தர் கூட உச்சியில் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் இருட்டுக்குள்ளே திரும்பி அந்த கேம்புக்கு வர முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இல்லைங்க நம்ம நல்லா தாங்க இருப்போம், திடீர்னு ஒருத்தர் கால் சுலுக்கிடுங்க, அப்போ கஷ்டப்பட்டு மெதுவாக தான் நடந்து வர முடியும். அங்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறக்கெல்லாம் ஆள்லாம் கிடையாது. திடீர்னு டயர்டாகலாம். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் சேஃப்டியாக சீக்கிரமாக வர்றதுக்கான இந்த டைமிங் வச்சுருக்காங்க. கரெக்டாக 7 மணிக்குங்க அதுக்குள்ளே குளிச்சு புறப்பட்டு டிஃபன் சாப்பிட்டு இல்லை பார்சல் வாங்கிட்டு டீ சாப்பிட்டு ரெடியாக இருக்கணும். என்ன இங்கே ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ரூமில் நம்ம இந்த பெட்ஷீட்டு, பழைய அழுக்கு துணி எல்லாம் வச்சுட்டு போகலாம். பேகை கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்சிரும். ஏன்னா மேலே போகும்போது இன்னும் ஸ்டீப்பாக இருக்குங்க. அங்கே நம்ம சில பொருள் வேண்டாங்கிற பொருள்லாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இங்கே ஏன்னா மேலே போய்ட்டு திரும்பி வர போகிறோம். ட்ரெஸ்ஸு தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுங்க. மேலே போகும்போது அங்கே தண்ணி இருக்காது சில இடங்களில். ஸோ மேலே போகும்பொழுது அதிகபட்சமாக நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு குச்சி தான். மற்றதெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடலாம். இந்த பர்ஸு, செல்ஃபோனெல்லாம் அங்கே வச்சுருந்தா ஒரு வேளை யாராவது எடுத்துகிட்டு வாங்கிறதுக்காக நீங்கள் வேல்யூபிள் பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேக், அதுக்காக சின்ன ஒரு பேக் கொண்டு போகணும். மேலே போகும்போது பெட்ஷீட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிற கொஞ்சம் பெரிய பேக் இருக்கணும். அதுக்கு மேலே தங்கிட்டு போகும்போது ஒரு குட்டி பேக் வச்சுருந்தா முக்கியமான பொருள்கள், வேல்யூவான மதிப்புள்ள பொருள்கள், வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக 7 மணிக்கு நிற்கணுங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, முன்னால் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி போயிட்டு அனிமல்ஸ் இருக்கா, விலங்குகள் இருக்கா, இல்லை ஹெவியாக மழை பெய்யுதான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே சிக்னல் வாக்கி டாக்கி மூலமாக கொடுப்பாங்க. அப்போ இந்த கேம்பில் இருக்கிற அந்த அதிகாரி என்ன பண்ணுவாங்க, மேலிருந்து ஓகே வரலான்னு சொன்னோடனே, ஆமாங்க சும்மா எல்லாம் போக முடியாதுங்க, ஒருவேளை ஹெவியாக பெரிய மழை பெய்யுதுன்னா வலிக்கு விழுந்துருவோம், அனுப்ப மாட்டாங்க, அங்கேயே தங்க வச்சுட்டு அடுத்த நாள் தான் நீங்கள் மேலே போக முடியும். இதெல்லாம் செக் பண்ணி ஓகேன்னு சொன்னால் கரெக்டாக 7 மணிக்கு தயாராக இருந்துங்க. நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் படுத்துருக்கிற மாதிரி 8 மணிக்கு எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுலாம் அனுப்ப மாட்டாங்க. 7 மணிக்கு தயாராகிடணும். ஏன்னா 7 மணிக்கு மேலே போனால் தான்
12 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிட்டு திரும்பி இருட்டுக்குள்ளே திரும்ப வர முடியும். 7 மணிக்கு ஓகேன்னு சொன்னோடனே மறுபடியும் ஆரம்பித்தா பாருங்கள். இப்போ ரெண்டாவது நாள் 6 கிலோமீட்டருங்க. முதல்ல 12 கிலோமீட்டரு கொஞ்சம் மேலே கீழே, இது அப்படி இல்லை, 6 கிலோமீட்டர் அப்படி இப்படி போகுங்க. நெட்டு குத்தலாக போகும், ஸ்டீப்பாக இருக்கும். இப்படி 6 கிலோமீட்டர் மேல் நோக்கி நடக்கணுங்க. அப்போ தான் உச்சிக்கு போக முடியும். உச்சி எங்கே? அகத்தியர் சிலை இருக்கிற இடத்துல. இதான் டாப். இது கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குங்க, ரொம்ப உயரமாக இருக்கும். சில இடங்களில் நடந்து போக முடியாதுங்க, கயிறு கட்டி வச்சுருப்பாங்க, பெரிய கயிறு பிடிச்சிட்டு தான் மேலே ஏறணும். அட்வென்ச்சராக தான் இருக்கும். சில இடங்களில் கீழே இறங்க முடியாதுங்க, அப்படியே குப்புற கலந்து கீழே விழுந்துருவோம். சாதாரண நடக்க முடியாது. அப்போது கயிறை பிடிச்சிட்டு தான் கீழே இறங்கணும், தொங்கிட்டு தான் இறங்கணும்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பாக இதை ரொம்ப வயசானவங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா இந்த கேம்பில் போய் தங்கிட்டு திரும்பி வந்துடலாம். இந்த 2வது நாள் மேலே போகிறது ரொம்ப உச்சி, ரொம்ப நெட்டுக்குத்தலாக இருக்கும். சில இடங்களில் கயிறு பிடிச்சி தான் போக முடியும். ஒரு இடத்துல பார்த்துங்க, மருந்து குழிங்க, மூலிகை மருந்து அரைக்கிறதுக்காக ஒரு கல்லில் செதுக்கி வச்சுருக்குறாங்க. மருந்து குழியை பார்த்தோம். அங்கே சித்தர்கள் உட்காந்து அந்த மருந்தெல்லாம் தயாரிச்சிருக்கிறதுக்கான அடையாளங்களை பார்த்தோம். இந்த மேலே போகும்போது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, அனுபவம், திடீர்னு பாலைவனம் மாதிரி இருக்குங்க. மொட்டையாக இருக்கும், வெயில் அடிக்கும், அப்படியே கால் கீழே வைக்க முடியாது. பாலைவனம் மாதிரி இருக்கும். ஒன்றுமே, திடீர்னு பார்த்தா சோலைவனமாக மாறிடும். நடந்து போயிட்டே இருப்பேங்க, திடீர்னு பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படியே குழுன்னு கீழே தண்ணி அப்படியே பசுமையாக, சில இடத்துல காஞ்சி கிடைக்கும். அதாவது பாலைவனத்தையும் பார்க்கலாம், சோலைவனத்தையும் பார்க்கலாம். டக்குன்னு அப்படியே கூலிங் ஆகிடும், அப்படியே பசுமையான இடத்துல நடந்து போவோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் திடீர்னு பார்த்தா அப்படியே காஞ்சி கிடக்கும். திடீர்னு குளிர் அடிக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பொழியும். இப்படி எல்லாமே நீங்கள் பாலைவனத்தை பார்த்து, சோலைவனத்தை பார்த்து, மழையை பார்த்து, காற்றை பார்த்து, திடீர்னு காற்று வேகமாக அடிக்கும், நம்மளே அப்படி தள்ளும், திடீர்னு காற்றே இருக்காது. இப்படி மாறி மாறி வருங்க. ஒரு வித்தியாசமான அனுபவம் மேலே போகும்போது. இப்படி மேலே காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா, இங்கே பாருங்க 11 மணிக்கு நிற்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, நடந்துக்கிட்டே இருக்கணும். வேணா மூச்சு வாங்கினா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அவ்வளோதான். சும்மா படுத்தலாம், தூங்குறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அப்போ தான் 11 o'clock 11 மணிக்குள்ளே உச்சி அடைஞ்சாதான் அங்கே 1 மணி நேரம் அந்த இடத்துல இருக்க முடியும். ஏன்னா கரெக்டாக 12 மணிக்கு அங்கே ஒருத்தர் இருப்பார். கிளம்புன்னு துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா 12 மணிக்கு கிளம்புனா தான் நீங்கள் இருட்டுக்குள்ளே மறுபடியும் கேம்புக்கு வர முடியும். அங்கே மேலே போயிட்டேங்க, அப்பாடா உச்சிக்கு வந்தாச்சுங்க. அங்கே நின்று பார்த்தா சுற்றிலிங்க எல்லாம் பல கிலோமீட்டர் தெரியுதுங்க. ஏன்னா அதுதான் உச்சி. அதுக்கு மேலே எந்த மலையும் உச்சியில் பார்க்கும்போது அப்படியே சுற்றிலையும் ஃபுல் 360 டிகிரிலையும் அப்படியே கீழே மலையும் மலை சார்ந்த பகுதியும். நிறைய இடங்களில் டேம் தெரிஞ்சுது, தண்ணி தெரிஞ்சுது, அருவி தெரிஞ்சுது. ஆனால் என்ன ஏது எந்த ஊருன்னு தெரில. அந்த ஊரில் இருக்கிறவங்களும் தெரியும் போல் இருக்குது. அப்படியே சுற்றிக்கு 360 டிகிரிங்க உச்சி. அங்கே பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துங்க. அந்த காட்சிக்காக தான் அங்கே நம்ம போயிருக்கிறோங்க. 1.5 நாள் பயணம் செஞ்சு இப்போ நம்ம அகத்தியர் குடில் அப்படிங்கிற அகத்தியர் உட்கார்ந்து தியானம் செய்த வசித்த இடத்துக்கு வந்துட்டோம். டார்கெட் வந்தாச்சு. அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம், சுற்றி கித்தி பார்க்கலாம். 1 மணி நேரம் தான் டைம். இப்படி நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். அங்கே அகத்தியர் சிலை இருந்துச்சுங்க. அந்த சிலைக்கு பக்கத்தில் போக முடியாது, சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 10 அடி தூரத்தில் வெளியே இருந்து அகத்தியரை நீங்கள் கையெடுத்து கும்பிடலாம், இல்லை பார்க்கலாம். மீண்டும் சொல்கிறேங்க, அங்கே விபூதி, குங்குமம், கயிறு இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அங்கே போய் பூஜை, கற்பூரம் பற்ற வைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால அதையெல்லாம் கொண்டு போகாதீங்க. அதை அங்கே பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அகத்தியர் சிலை பார்க்கலாம், கையெடுத்து கும்பிடலாம், பார்க்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம். நாங்கள் அகத்தியர் சிலையை பார்த்தோம், அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கினோம். மகான், மிகப்பெரிய மகான், ஆசீர்வாதம் வாங்கணும். அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, நல்ல ஒரு உணர்வு. அவரை கையெடுத்து கும்பிட்டு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனைகளெல்லாம், முக்கியமான பிரார்த்தனைகள்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு, ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற இடத்தையெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு, காற்று அப்படியே அடிக்குதுங்க, தள்ளி கீழே விட்டுருமாட்டிருக்கு, அவ்வளோ காற்று. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்து கரெக்டாக 12 மணி வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த உச்சியை நாங்கள் ரசித்தோம், அனுபவித்தோம். ஒரு அருமையான ஒரு அனுபவம். கரெக்டாக 12 மணிக்கு துரத்திட்டாங்க, கிளம்பு அப்படின்ட்டாங்க.
மறுபடியும் 6 கிலோமீட்டர் கீழே வரணும். எதுக்கு 12 மணிக்கு துரத்துறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. மேலே ஏறுறது எப்படி சிரமமோ கீழே இறங்குறது சிரமங்க. என்ன கேட்டால் ஏறது கூட ஏறிட மாட்டோம். கீழே வரும்போது அந்த 6 கிலோமீட்டர் கீழே வந்து நம்மளாம் கூடாரத்துக்கு வந்து சேஃபாக எல்லாருமே, ஏன்னா எல்லாருமே ஒரே ஸ்பீடில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கணக்கு குஷன் வச்சுருக்காங்க. முடியாத ஒருத்தர் கஷ்டப்பட்டு நடந்தால் கூட இருட்டுக்குள்ளே வந்துடணுங்கிறதா கணக்கு. இப்படி 6 கிலோமீட்டர் அன்னைக்கே இறங்கி அங்கே நைட்டு தங்குறக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை, கடையெல்லாம் இல்லை. காலையில் 6 கிலோமீட்டர் மேலே போனால் மதியம் மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் அந்த கூடாரத்துக்கு வந்து சேர்ந்துடணும் இருட்டுக்குள்ள. இப்படி நாங்கள் போயிட்டு வந்து சேர்ந்துட்டேங்க. மறுபடியும் தங்குறதுக்கான இடம், சாப்பாடு ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், பாத்ரூம் இருக்குது, சார்ஜர் போட்டுக்கலாம், தூங்கலாம், இவ்வளோதாங்க. அவ்வளோதான் டைமிங். வந்து டயர்டாக இருக்கும். இப்படி 2வது நாள் என்ன பண்ணோம், வந்துட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சந்தித்து பேசிட்டு இப்படி போயிட்டு வரும்பொழுது நிறைய நண்பர்களை பார்த்தேங்க. ஆமாங்க, பொள்ளாச்சியில் செந்தில்னு ஒருத்தர் நம்ம நண்பர், அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். இன்னும் இங்கே வந்திருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டார். அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அப்புறம் சின்ன சேலத்துலேருந்து அருண் ஒருத்தர் நண்பர் வந்திருந்தார். அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். நம்ம இங்கே மீட் பண்ணிட்டோமான்னு. ஏன்னா அங்கே இங்கே பாருங்க, மேலே 100 பேர் ஏறுவாங்க ஒரு நாளில். அந்த 100 பேர் அங்கே தங்குவாங்க. மேலிருந்து கீழே இறங்குற, அதாவது 200 பேர் தங்குவாங்க. 100 பேர் மேலே வந்து அதாவது பாதி தூரம் ஏறினவங்க 100 பேர் தங்கியிருப்பாங்க. மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்து 100 பேர் தங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு இந்த 100 பேர் கீழ் நோக்கி போவாங்க, அந்த 100 பேர் மேல் நோக்கி போவாங்க. அப்போ நீங்கள் மொத்தம் 300 பேர்த்த நீங்கள் எதிராக பார்த்தே ஆகணும். இப்போ மேலே போகும்போது கீழே இறங்கி வர 100 பேர்த்த நம்ம கண்ணால் பக்கத்தில் பார்த்து ஆகணும். அப்போ கூட வர 100 பேர், ஏற்கனவே இறங்கி வர 100 பேர், மேலே வர 100 பேர், மொத்தம் 300 பேர்த்த நம்ம நேருக்கு நேராக பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்குங்க. இப்படி செந்தில்னு ஒரு நண்பர் பொள்ளாச்சியில் பார்த்தேன். அப்புறம் அருண்கிற ஒரு சின்ன சேலத்துக்காரர் நண்பர் ஒருத்தரை பார்த்தேன். அப்புறம் நிறைய நண்பர்கள், நிறைய பேர் நான் பார்த்தவங்க, வீடியோ பார்த்தவங்கெல்லாம் பார்த்து பேசிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட அங்கே பேசிகிட்டு இருந்தோம். இதில் கேரளா அப்படிங்கிறதுனால ஒரு 70% மலையாளிஸ் கேரளாக்காரங்க வந்திருந்தனால அவங்களுக்கு பல பேருக்கு நம்மளை தெரியல. ஆனால் தமிழ் பேசுகிற எல்லாருமே நம்மளை பார்த்து பேசினாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் சதீஷ்னு ஒருத்தர் நண்பர் வந்திருந்தார், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவர் இது 10வது முறை வராராமா. ஆமாங்க, அவர் கிடுகிட்டுன்னு போய் கிடுகிட்டுன்னு வராரு நண்பர். அவரை பார்த்தாங்க. இப்படி அங்கே வந்து நமக்கு நல்ல பல அனுபவங்கள் கிடைச்சிது. இப்படி 2வது நாள் நம்ம ஃபுல்லாக எல்லாம் தங்கி சாப்பிட்டு குளித்து புறப்பட்டு அடுத்து 3வது நாள் காலையில் எல்லா நண்பர்களெலாம் பார்த்துட்டு 3வது நாள் காலையில் மறுபடியும் அதே மாதிரிங்க குளிச்சு போட்டு ரெடி ஆகிடணும். டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு, இல்லை டிஃபன் வாங்கிக்கலாம், இல்லைன்னா சாப்பிட்லாம். எங்களுக்கு காலைல 7 மணிக்கு சாப்பிட பிடிக்கல, பார்சல் வாங்கிட்டு கரெக்டாக 7 மணிக்கு என்ன பண்ணால் 3வது நாள், இப்போ பேசுகிறது 3வது நாள் கரெக்டாக 7 மணிக்கு மறுபடியும் அந்த நம்மளோட இதெல்லாம் செக் பண்ணி நமக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க கீழே போகிறதுக்கு. அங்கே எதாக இருந்தாலும் அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு தான் மேலே போகணும், கீழே வரணும். சும்மா நம்ம போயிட்டு வந்துட முடியாது. காலைல 7 மணிக்கு தயாராகிட்டேங்க. 3வது நாள் கீழே இறங்க போகிறோம், 12 கிலோமீட்டர். அப்படி மறுபடியும் வந்தோம். இந்த வர வழியில் சில இடங்களில் சாம்பிராணி கிடைக்குங்க, நல்ல குவாலிட்டியான சாம்பிராணி கிடைக்கும். அங்கே இருக்கிற சில பேர் வந்து அதை சொல்லி வச்சிங்கன்னா கொடுப்பாங்க. சாம்பிராணி கிடைக்கும், சுத்தமான தேன் கிடைக்கும், அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், இது 3 தான் கிடைக்கும். அதுவும் நீங்கள் சொல்லி வச்சுருக்கணும். மேலே போகும்போது நான் திரும்பி வரும்பொழுது சாம்பிராணி வாங்கிக்கிறேன், கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்கன்னு. அங்கே இருக்கிற நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ அந்த சில இடங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன கேம்ப் இருக்கும், சின்ன கூடாரம், ரொம்ப கூடாரம், சின்ன ஒரு அறை இருக்கும். அங்கே யாராவது இருப்பாங்க ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட மனிதர்கள். அவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா சாம்பிராணி, தேன், இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி சில பொருள் மட்டும் அங்கே வாங்குறதுக்கு அனுமதி இருக்குது. அங்கே இருக்கிற வேறு எந்த பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது, எதுவும் வாங்க முடியாது, ஏன்னா ஃபாரஸ்ட். இப்படி நாங்கள் திரும்பி நடந்து வர்றது ஒரு மிகப்பெரிய அனுபவம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே 12 கிலோமீட்டரு செருப்புலாம் போயிட்டேன், அதுக்கு மேலே 6 கிலோமீட்டரு போயிட்டேன். ஆனால் திரும்பி வரும்பொழுது என்னால் முடியல, கஷ்டப்பட்டு தான் இறங்கி வந்த செருப்பு இல்லாமல். அப்புறம் அந்த 3வது நாள் வந்து நான் செருப்பு போட்டுட்டேன். செருப்பு போட்டு தான் நான் கீழே இறங்கினேங்க. ஏன்னா கூட வந்த 2 பேரும் 36 கிலோமீட்டரும் செருப்பு போடாமல் வந்தாங்க. ஆமாங்க, அதில் முகுந்தன் சொல்லலைங்களா, அவர் வந்து 8வது முறை வராரு.
அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏற்கனவே இன்னும் பல மலைகள் ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தனால நம்ம கூட வந்த 2 பேருமே 36 கிலோமீட்டரும் செருப்பு இல்லாமல் வந்தாங்க. என்னால் கடைசி 3ஆவது நாள் என்னால் செருப்பு போடாமல் நடக்க முடியல. வலியெல்லாம் இல்லை, ஆனால் கால் ஆட்டோமேட்டிக்காக வைக்க மாட்டேங்குது. அந்த கல் குத்துன்னு குத்தி என்னோடய கால் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அதனால் நான் செருப்பு போட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நடந்து வந்தேங்க. இப்படி 3ஆவது நாள் திரும்பி நடந்து வரும் பொழுது அங்கே ஒரு சின்னதாக ஒரு கேம்ப் பார்த்தோம். அங்கே கத்தி வச்சுருந்தாங்க. அந்த கத்தி நார்மலாக இங்கே கிடைக்கிற கத்தி இல்லை, நல்லா குவாலிட்டியான இரும்பில் மிருகங்களுக்கு இந்த மரம் வெட்டுறது, இந்த மிருகங்கள் வரும்போது அந்த மிருகத்தை நம்ம தற்காத்துக்கிறது அந்த மாதிரிக்காக கத்தி வச்சுருந்தாங்க. அது வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு யானை வந்துச்சுன்னா வேட்டு வைக்கிற மாதிரி சில மருந்து பொருட்களை பார்த்தங்க. வேட்டு வச்சு அந்த யானை வெடி வச்சு அந்த யானையை துரத்துறதுக்காக சில வெடி மருந்துகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடம்பை கூடுன்னு சொல்லி ஒரு கூடு பார்த்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த நடுவில் ஒரு குட்டி கேம்ப் இருக்குது. கேம்ப்னா நிறைய பேர் தங்குற மாதிரிலாம் ஒன்றும் தங்குற மாதிரிலாம் இல்லை. சுற்றியிலே குழி வெட்டி வச்சுருப்பாங்க. நடுவில் வந்து உட்கார்றக்கு ஒரு இடம் இருக்கும். யானை வந்தால் நம்மளுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்காக, விலங்குகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக நடுவில் சின்னதாக ஒரு சுற்றிலையும் நல்லா ஆழமான குழி வெட்டி நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கூடார மாதிரி போட்டு ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி இடம் வச்சுருக்காங்க. அது அங்கெல்லாம் தங்குறக்கெல்லாம் இல்லை. ஒருவேளை எமர்ஜென்சி திடீர்னு நடுவில் ஏதாவது நமக்கு தேவைப்பட்டால் அங்கே ஓய்வு எடுத்துக்கலாம். மிருகிட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக சின்ன கேம்ப் இருந்துச்சுங்க. மண்புழுங்க அது ஒரு அடிக்கு இருக்குங்க. நம்மளாம் மண்புழு இத்துட்டு தான் பார்த்துருப்போம். காட்டு மண்புழுங்க அவ்வளோ லென்த்தாக இருக்குது. அவ்வளோ பெரிய மண்புழு நான் பார்த்ததே இல்லை. அதை அங்கே நான் பார்க்கும்போது உங்களுக்கு புரியணுங்கிறக்காக பக்கத்தில் செல்ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்குறோம். ஏன்னா மண்புழுடைய நீளம் எவ்வளோ தெரியாதுங்கிறக்காக ஒரு செல்ஃபோனை பக்கத்தில் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அந்த ஃபோட்டோ பாருங்கள். பெரிய மண்புழுக்களை பார்த்தோம். இப்படியெல்லாம் பார்த்துட்டு 3 நாள். முதல் நாள் 12 கிலோமீட்டர் மேலே போனோம், தங்கணும் நடுக்காட்டில். அடுத்த நாள் 6 கிலோமீட்டர் மேலே போனோம், உச்சிக்கு போனோம், அகத்தியர் சிலையை பார்த்தோம். திரும்ப 6 கிலோமீட்டர் வந்து மறுபடியும் தங்கி தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் கிளம்பி 12 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் 36 கிலோமீட்டர் நடந்துட்டு மீண்டும் அடிவாரத்துக்கு பிக்கப் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. அவாடா, மலை பயணம், இந்த அனுபவம், வித்தியாசமான ட்ரெக்கிங் இதோட முடிவடையுது. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ட்ராவல் பண்ணி திருவனந்தபுரம் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி அவங்கவுங்க ஊருக்கு போய்க்கலாம். இன்னும் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் திருவனந்தபுரம் மெயின் சிட்டிக்கு வருவோம். இப்போ நம்ம இருக்கிற அடிவாரம் தான். பாருங்க, சில பேர் வழக்கமாக 3 நாள் ஆகுங்க. முதல் நாள் மேலே போகிறோம், தங்குறோம். அடுத்த நாள் மேலே போயிட்டு கீழே வரோம், அடுத்த நாள் கீழே வரோம். இதுதான் நார்மல். சில பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுடுங்க. முதல் நாள் 9 மணிக்கு கிளம்புனா 10, 11, 12, 1 மணிக்கெல்லாம் அங்கே மேலே போயிடுறாங்க கேம்புக்குங்க. அப்படி யாராவது ரொம்ப ஸ்பீடாக நடந்து வந்துட்டா அவங்களுக்கு என்ன அனுமதி கொடுக்குறாங்கன்னா அதே நாளில் மேலே போயிட்டு கீழே வரைக்கும் அனுமதி தராங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்கள்ட்ட பேசி முடியும், ஓகே நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களான்னு சொல்லி சில பேருக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலாக கேட்டோம்னா முதல் நாளே கேம்புக்கு போய் மதியம் அங்கே சாப்பிட்டுட்டு அதே நாளில் நீங்கள் மேலே போயிட்டு கீழே வந்துடணும். இருட்டுறக்குள்ள இதுதான் கான்செப்ட். சில பேர் அவ்வளோ ஸ்பீடாக நல்ல அனுபவம் உள்ளவங்க போயிட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்தால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா முதல் நாள்லேயே 24 கிலோமீட்டர் போயிட்டு வந்து தங்குறாங்க. 2ஆவது நாள் காலையில் 7 மணிக்கு திறந்து விட்டா 1 மணிக்கு கீழே வந்துடுறாங்க. அப்போது குறைஞ்சபட்சம் 1.5 நாளில் நீங்கள் போயிட்டு வரலாம். நல்லா உடம்புல அவ்வளோ தெம்பு இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பாருங்கள், காலையில் 7 மணிக்கு கிளம்பலாம், அடுத்த நாள் மதியம் 1 மணிக்கு அதே இடத்துக்கு வந்துடலாம். இது வந்து குறைஞ்சபட்சம். நார்மலாக போகிறதா இருந்தால் 3 நாள். இல்லை ரொம்ப முடியலைங்க, சில பேர் மேலே ஏறி அந்த டயர்லேயே அடுத்த நாள் வந்து மேலே ஏற காலெலாம் வலிக்குங்க. அவங்க 1 நாள் எக்ஸ்ட்ரா தங்கிட்டு முதல் நாள் நடக்கிறீங்க, கேம்பில் தங்குறீங்க, அடுத்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு, 3ஆவது நாள் மேலே ஏறி கீழே வந்துட்டு 4ஆவது நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு 5ஆவது நாள் வரலாம். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? குறைஞ்சபட்சம் 1.5 நாளுங்க, அதிகபட்சம் 5 நாள், நார்மலாக 3 நாள். 3 நாள் கரெக்டாக இருக்குங்க போயிட்டு வர்றதுக்கு. இப்படி எங்கள் அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு புக்கிங் பண்ணுறது எப்படி, ஃபோன் நம்பரு, ஃபேஸ்புக்கு, ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, புக்கிங் பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் புக் பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் ஆகும், சாப்பாடு செலவு, இது மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன். இதை கவனமாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தளவுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் சில வீடியோலாம் பார்க்கல, நிறைய போயிட்டு வந்துட்டேன்.
நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேங்க. ஏன்னா இது யாருக்கும் தெரியாது, இந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம். இப்போ நான் சொல்கிற அந்த கான்டாக்டெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு வருஷத்தில் சிறப்பாக போயிட்டு வாங்க. இப்போது இதை புக் பண்ணி எப்படி போயிட்டு வர்றது, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் விளக்கமாக கொடுக்குறேன், வாங்க கேளுங்க. அன்பு நண்பர்களே, அகஸ்தியர் மலை, பொதிகை மலை, அகஸ்தியர் குடிலுக்கு எப்படி நாம் புக்கிங் அது நம்ம பதிவு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 விஷயம் இருக்குங்க. சீசன் புக்கிங், ஆஃப் சீசன் புக்கிங். சீசன் புக்கிங்னு என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் இருந்து சிவராத்திரி இந்த நடுவில் 4000 பேருக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2500 ரூபா கட்டணம், சாப்பாடெல்லாம் இல்லாமல் வெறும் கட்டணம் மட்டும். அப்புறம் மேலே போய் சாப்பிட்றது அதெல்லாம் தனி. 2500 ரூபா ஒரு ஆளுக்கு. இது ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 100 பேர் தான் அனுமதி கொடுப்பாங்க. அதில் 70 பேர் ஆன்லைன், 30 பேர் நேரடி புக்கிங். நேரடியாக புக் பண்ணுறதுக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கிற பிடிபி நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேராக போய் மட்டும்தான் புக் பண்ண முடியும். 30 பேர் ஒரு நாளைக்கு, 70 பேர் ஆன்லைன் புக்கிங். ஆக மொத்தம் சீசன் அப்படிங்கிறது பொங்கல்லேருந்து சிவராத்திரி வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆன்லைன் மூலமாக சுமார் 4000 பேர் புக் பண்ணலாம். இந்த புக்கிங்கான வெப்சைட்டும் ஃபேஸ்புக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். அடுத்த வருஷத்துக்கு எப்போ நடக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அந்த டேட்டில் அந்த லிங்க்கில் போய் ஓப்பன் பண்ணி ரெடியாக ஆதார் கார்டு, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி, மறந்துட்டேங்க, இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக இருக்கணும். ஐடி கார்டு, இன்சூரன்ஸ் பாலிசி, மெடிக்கல் ரிப்போர்ட், இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு புக் பண்ணோம்னா அரை மணி நேரத்தில் 4000 பேர் புக் பண்ணிடுவாங்க. இதுக்கு 40,000 பேர் அப்ளை பண்ணுவாங்களாமா. அது 4000 பேருக்கு மட்டும்தான் சீட்டு கிடைக்குமாமா. இது சீசன். ஓகேங்களா? இதுக்கான வெப்சைட்டையும் ஃபேஸ்புக்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் எப்போ நடக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 10 பேர் சேர்ந்து போகிறீங்கன்னா 10 பேருக்கான ஆதார் கார்டு கம்ப்ளீட்டாக, இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருந்துட்டு கரெக்டாக அதை எப்படி புக் பண்ணுறதுன்னு முதல்லையே பார்த்து தெரிஞ்சவங்ககிட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த டைமில் புக் பண்ணனா 2500 ரூபாயில் சீசன் டைமில் நமக்கு டிக்கெட் கிடைக்கும். மீண்டும் சொல்கிறேன், சுமார் 60 பேர்த்துக்கு நமது நண்பர் முகுந்தன் ட்ரை பண்ணியிருக்காரு. எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் 3 பேர் போயிட்டு வந்தோம், இல்லைன்னா 60 பேரும் போயிட்டு வந்திருப்போம். ஸோ அது டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வங்க. கரெக்டாக பிளான் பண்ணி, கரெக்டாக வெப்சைட் தெரிஞ்சு, இந்த இன்டர்நெட் தெரிஞ்சு, பர்ஃபெக்டாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ண முடியும். இது சீசன் புக்கிங். அடுத்தது ஆஃப் சீசன் இருக்குங்க. இது பல பேருக்கு தெரியாதுங்க. அதுதான் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்க. சிவராத்திரி முடிச்சதுக்கப்புறமா இந்த சீசன் புக்கிங் 4000 பேர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஆஃப் சீசன் சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதில் நாம் இந்த ஆன்லைன் புக்கிங் இல்லாமல் நேரடியாக புக் பண்ணி போகலாம். ஆனால் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் நம்பர் 1, குறைஞ்சது 5 பேர் தான் புக் பண்ண முடியும். ஒருத்தர் தனியாக புக் பண்ண முடியாது. 5 பேர் புக் பண்ணணும், இல்லைன்னா 10 பேர் புக் பண்ணணும். புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் 6 பேர் 8 பேர்லாம் புக் பண்ண முடியாது. புக் பண்ணுறதா இருந்தால் 5, 10, 15 பேர் இருக்கணும். குறைஞ்சது 5 பேர் இருக்கணும். நீங்கள் 2 பேருக்கு புக் பண்ணனாலும் 5 பேர் காசு கட்டணும். 7 பேருக்கு புக் பண்ணால் 10 பேர் காசு கட்டணும். ஒரு ஆளுக்கு 4000 ரூபா. டிக்கெட்டு, உணவு, கூட கைடு வருவாங்க, 3 சேர்த்து எல்லாம் சேர்த்து 4000 ரூபா. சீசனப்போ புக் பண்ணுறது 2500 ரூபா. ஃபுட்டு கிடையாது, உணவு கிடையாது. ஆஃப் சீசனில் போகிறவங்க புக் பண்ணிங்கன்னா 4000 ரூபா. உணவும் கொடுத்துருவாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க, டீ கொடுத்துருவாங்க, கூட கைடு வருவாங்க, கூட்டிகிட்டு போகிறதுக்கு கைடு வருவாங்க. இது ஆஃப் சீசன். குறைஞ்சது 5 மடங்களை தான் புக் பண்ணணும். இது ஆன்லைன் கிடையவே கிடையாது. நேரடியாக ஆஃபீஸ் போய் தான் புக் பண்ணணும். அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு பிடிபி நகர், திருவனந்தபுரம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ன்னு போட்டிங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இல்லை பிடிபி நகரில் போய் நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ன்னு கேட்டாவே சொல்லுவாங்க. நாங்கள் இறங்கி வந்தோன்னே அங்கே போனோங்க. ஒரு நாள் திருவனந்தபுரத்தில் தங்கிட்டு இதை உங்களுக்கு சொல்கிறதுக்காகவும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் நாங்களே ஆஃபீஸ்க்கு நேராக போனோம். போனனால தான் எங்களுக்கு இந்த ஃபோன் நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிது. அங்கே போய் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் பேசணுங்க. என்ன ஏதெல்லாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க,
டீட்டெயிலாக சொன்னாங்க. அதனால தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. பொதுவாக இந்த மலைக்கு வந்திருக்கவங்களுக்கு பல பேருக்கு தெரியல. ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியலிங்க அப்படின்னாங்க. ஃபோன் நம்பர் யார்கிட்டையுமே இல்லை. யார்ட்டையுமே ஃபோன் நம்பர் இல்லை. ஆஃபீஸ் அட்ரஸ் யாருக்கும் தெரியல, ஃபோன் நம்பர் கிடையாது, ரூல்ஸே தெரியலிங்க. நாங்கள் அதை கண்டுபிடிச்சி போனனால உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ். நேரில் போயிருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீசன் முடித்தோடனே ஆஃப் சீசனில் குறிப்பிட்ட சில நாள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாமா. செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே, வியாழக்கிழமை தர்ஸ்டே, சனிக்கிழமை சாட்டர்டே, இந்த 3 நாள் மட்டும்தான். இந்த 5 பேரை வந்து புக் பண்ணுறாங்கல்ல, அதில் ஒரு 50 பேர் 100 பேர் கலெக்ட் ஆனவுடனே ஒரு குறிப்பிட்ட நாளில் கூட்டிகிட்டு போவாங்களாமா. இதுக்கு 4000 ரூபா ஃபீஸு. முதல்லையே பணம் கட்டி அந்த டேட்டில் டிக்கெட் வாங்கிடணும். ஒரு நாள் டிக்கெட் வாங்கினா டேட்லாம் மாற்ற முடியாது. ஆஃபீஸ்க்கு நேராக வந்து மட்டும்தான் புக் பண்ண முடியும். புக் பண்ணும் பொழுது 5 பேர்த்தோடைய ஆதார் கார்டு இருக்கணும், பணம் கட்டணும். ஐடி ப்ரூஃப் தரணுங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபும் பணமும் கட்டிட்டா டிக்கெட் கொடுத்துருவாங்க. இது ஆஃப்லைன் ஆஃப் சீசன் புக்கிங். இது முதல்லையெல்லாம் தரமாட்டாங்க. இப்போ மார்ச் மாதம் 8ஆம் தேதி சிவராத்திரி வருதுன்னா, நீங்கள் 9ஆம் தேதி ஃபோன் பண்ணி நம்பர்லாம் கொடுக்குறாங்க. ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணி எத்தனாம் தேதியிலேருந்து இருக்குது புக்கிங்கு அப்படின்னு கேட்டுட்டு அது ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ண வாங்கன்னு சொல்லி பேசிட்டு தான் போக முடியும். திடீர்னு அங்கே போனீங்கன்னா ஒரு வேளை அன்றைக்கி புக் பண்ண மாட்டாங்க. ஸோ குறிப்பிட்ட நாளில் தான் புக் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபோனில் நீங்கள் பேசி கன்ஃபார்ம் பண்ணி எத்தனை பேருன்னு சொல்லி என்னமெல்லாம் ரூல்ஸுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதில் யாராவது ஒருத்தர் போய் நேரடியாக புக் பண்ணனா உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிடும். ஃபோன் நம்பர் சொல்கிறேன் கேளுங்களேன். செல் நம்பர் 8281004537 82 81 00 45 37. தொலைபேசி எண் செல்ஃபோன் நம்பர் 8281004537. தயவுசெய்து நம்பர் கிடச்சிருக்குன்னு எல்லோரும் ஃபோன் பண்ணி சும்மா பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்காமல் போயிட்டாங்கன்னா நமக்கு புக்கிங் பண்ண முடியாதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் போகிறதா இருந்தால் மட்டும் அந்த கண்டிப்பாக நீங்கள் போகிற எண்ணம் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணி அளவாக பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்பருக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலைன்னா நம்பர் மாற்றிட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் நம்பர் பிடிக்க முடியாதுங்க. நான் கஷ்டப்பட்டு இந்த நம்பர் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நண்பர்கள்லாம் பேசிட்டு ஓகேவா 5 பேர் போகலாமான்னு எல்லாம் முடிவு பண்ணி போகிறதா இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். நான் தான் எல்லா விஷயத்தையும் கிளியராக அந்த வீடியோவில் கொடுத்துட்டேனே. இது அவங்களுக்கு வேறு ஃபோன் பண்ணி சும்மா வெறுமனே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த தொலைபேசி எண்ணை தயவு செய்து ரொம்ப தேவைன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி எந்த நாளில் மேலே அனுமதிப்பாங்க, எத்தனை பேர் வரீங்க அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க எத்தனை மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு உங்கள் குரூப்பில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி இல்லைன்னா அந்த திருநெல்வேலி பாபநாசம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நாகர்கோவில் யாராவது நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி ஆதார் கார்டெல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு புக் பண்ணிட்டு வந்துட்டா போதும். பாருங்கள், ஒருத்தர் போனால் போதும், எல்லோரும் போக வேண்டாம். நீங்கள் 100 பேர் போகிறதுனா கூட 100 பேர்த்துடைய ஆதார் கார்டு 100 பேர்த்தோட பணத்தை எடுத்துகிட்டு யாராவது ஒருத்தர் போய் புக்கிங் பண்ணால் டிக்கெட் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு கரெக்டாக அந்த டேட்டில் அந்த 7 மணிக்கு அங்கே போய் நிற்கணும், ஆஜராகிடணும். ஆமாங்க, 4000 ரூபாங்க. இது சில இடங்களில் கேரளாவில் தமிழ்நாட்டில் சில ஏஜென்சிஸ் இருக்காங்களாமா. அந்த ஏஜென்சி நம்பர்லாம் எனக்கு தெரியல, சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். சில ஏஜென்சிஸ் இருக்காங்களாமா, அவங்க 8000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்களாமா. அந்த ஏஜென்சி வந்து 8000 ரூபா பணம் வாங்கிட்டு அவங்களே போய் இதெல்லாம் கண்டுபிடிச்சி டேட்டை பிடிச்சி புக் பண்ணி தராங்களாமா. அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு டபுள் சார்ஜ் பண்ணுறாங்களாமா. நீங்களே நேரடியாக போய் புக் பண்ணிங்கன்னா 4000 ரூபா, இந்த ஏஜென்சி மூலமாக புக் பண்ணும்போது 8000 ரூபா. அதனால் உங்களில் யாராவது ஒருத்தர் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன், லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துட்டேன், வெப்சைட் ஐடி கொடுத்துட்டேன், ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துட்டேன், ஆஃபீஸ் அட்ரஸே சொல்லிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து அத்தனை பேர் யாருக்குமே இது விஷயம் தெரியலைங்க. நாங்கள் மெனக்கெட்டு தங்கி அந்த ஆஃபீஸுக்கு போய் எல்லாம் விசாரித்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க. அது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம், உங்களுக்கு கொடுக்குறோம். ஈஸியாக இருக்குமா இல்லையா? உங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு ஒரு 5 பேர் 10 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு முறை போயிட்டு வாங்க. மிகப்பெரிய அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாங்கள் ரசித்து என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தோம். அதாவதுங்க, இது வந்து இப்போ தாங்க 4000 ரூபா 2500 ரூபாலாம்.
நண்பர் ஒருத்தர் சொன்னார், இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலேருந்து போகலாமாமா, களக்காடுலேருந்து. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு போஸ்ட் கார்டு போடணுமாமா. நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து இத்தனாம் தேதி போகலான் இருக்கோம்னு போஸ்ட் கார்டில் போஸ்ட் அனுப்பணுமாமா. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் திரும்ப வருமாமா, ஓகே நீங்கள் வரலாம் அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 25 ரூபா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டி அந்த ரசீது வாங்கிட்டு போன 25 ரூபாய்க்கு அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப வருஷம் முன்னால். அந்த 25 ரூபாய் என்னாச்சு, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் 500 ரூபாயாக மாறி, அதுக்கப்புறம் 700 ரூபாயாக மாறி, அதுக்கப்புறம் 1250 ரூபாயாக மாறி, அதுக்கப்புறம் 1800 ரூபாயாக மாறி, இன்னைக்கு 2500 ரூபா வந்திருக்கு. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவேளை அதிகமாக இருக்கலாம். 2024 2500 ரூபா சீசன், 4000 ரூபா ஆஃப் சீசன், இதாங்க ரேட். இப்படின்னு சில நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்கெல்லாம் போஸ்ட் கார்டு போட்டு போகும்போதுலேருந்து வராங்களாமா 10 முறை. இப்படி ஒரு அருமையான ஒரு அனுபவம். இந்த ஃபோன் நம்பர்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போயிட்டு வாங்க. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோவை நான் தயார் பண்ணியிருக்கேன். மீண்டும் என்னை அழைச்சிட்டு போய் முகுந்தன் அவர்கள் அவர் சொந்த செலவில் அவரே எல்லா செலவும் பார்த்துக்கிட்டாருங்க. என் மேலே இருக்கிற அன்பில் நானே உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேங்க, உங்களை கூட்டிகிட்டு வரணும் ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். எனவே இந்த தருணத்தில் எனது நண்பர் பட்டாபிராம் ஊரில் இருக்கிற பீட்ரூட் மால்ட்டு தயாரிக்கிற குழுவை சேர்ந்த முகுந்தன் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தாருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். என்னுடன் வந்த யோகா தெரபிஸ்ட் பிரபு அவர்களுக்கு நன்றி. நாங்கள் 3 பேர் தான் போயிட்டு வந்திருந்தோம். மேலும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலேங்க சிரித்த முகத்தோட, ஆமாங்க எதுக்கு சொல்கிற வரேன்னா, பொதுவாக குறை சொல்ல நினைக்காதீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் அவங்கள பார்த்தாவே சிரிச்சிருன்னு இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மரியாதை கொடுக்கறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் கேரளாவில் நான் பார்த்த அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சிரித்த முகத்தோட நல்லா ஹெல்ப் பண்ணாங்கங்க. சிடுசிடுன்னு யாருமே இல்லை. அந்த கடமையை கரெக்டாக பண்ணினாங்க. அதை விட சில விஷயம் பார்த்து நெகிழ்ந்துட்டேங்க. ஒரு பெண்மணி ரொம்ப முடியாமல், நடக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. அப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஓடுறாருங்க. என்ன கேட்குறாரு, ஒரு ஒரு பெண்ணோட ஸ்திரீ அவர் நடந்து இங்கே அப்படின்னு கேட்டு ஐயோ பாவம்ட்டு ஓடினாருங்க. அவர் ஓடணும்னு அவசியமே இல்லைங்க, அவங்க வந்துட்டு போன்னு உட்காந்துருக்கலாம். ஐயோ கூட யாருமே இல்லையா அப்படின்ட்டு 2 பேரும் ஓடி போயிட்டு கூடவே இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு பெண் நடக்க முடியலைங்கிறதுனால கொஞ்சம் தூரத்துக்கு பைக், ஆக்சுவலாக பைக் அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த பெண் நடக்க முடியாதனால பைக் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூடவே இருந்து சில பேர் ரொம்ப நடக்க முடியாமல் வரவங்ககிட்ட கூடவே பக்கத்துலேயே இருந்து அவங்க லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டு கூட நடந்து வராங்க. ஸோ எல்லா ஆஃபீஸரும் அந்த பிடிபி நகர் ஆஃபீஸில் நம்ம இங்கே பேசும்போதுங்க, எங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம், அவங்க சொல்லணும் அவசியம் இல்லைங்க, எல்லாமே டீட்டெயிலாக எவ்வளவு கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லி நாங்களே போதுன்னு சொல்லி தான் திரும்பி வந்தோங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாங்க, எழுதிக்க சொன்னாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே நான் ஃபஸ்ட் டைம் ஒரு அரசாங்க அதிகாரிகளெல்லாம் சிரித்த முகத்தோட சரியாக சர்வீஸ் பண்ணி சந்தோஷமாக நான் பார்த்தது இந்த இடத்துல தான் பார்த்தேங்க. எனவே அந்த கேரளா கவர்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி. இந்த அனுபவத்தை எனக்கு கொடுப்பதற்கு உதவி செய்த முகுந்தன் அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த வீடியோ ஏற்படுவதற்கும் இதை உங்களுக்கு சேர்த்துவதற்கும் உதவி செய்த எனது நண்பர்கள், அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி சில இடங்களுக்கு, நிறைய இடங்களுக்கு நான் போயிட்டு வரேங்க. பட் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதை வீடியோவாக போகணும்னு நினச்சது அகத்தியர் மலை மட்டும்தாங்க, பொதிகை மலை மட்டும்தாங்க. எனவே அகத்தியருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் ஹீலர் பாஸ்கர்.